நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் உங்களோடு உரையாற்றுவார். அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வந்தவாசி போர் இந்த இந்திய நாட்டின் வரலாற்றையே தலைகளாக மாற்றி எழுதிய ஒரு பெரும் போர் நிகழ்ந்த இந்த வந்தவாசி மண் பிரெஞ்சு ஆதிக்கத்துக்கும் வெள்ளை ஆதிக்கம் என்று சொல்லப்பட்ட பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கும் இடையே நடந்த போரில் பிரெஞ்சு ஆதிக்கம் தோற்கடிக்கப்பட்டு இந்திய திருநாடு ஆங்கிலேயர் ஆதிக்கத்திற்குள் சென்றது. அத்தகைய ஒரு வரலாற்று திருப்புமுனையை நிகழ்த்திய இந்த மண் இந்திய விடுதலைக்கு பிறகு, இந்தியா குடியரசு ஆன பிறகு தேர்தல் எனும் வழியிலே இதே மண், இதே தமிழ்நிலம் திராவிடர்களின் ஆதிக்கத்திற்குள் அகப்பட்டுக் கொண்டது. அன்று தொடங்கி இன்று வரை நம்முடைய வளங்கள் அனைத்தும் கொள்ளை போயின. நாம் செலுத்திய வாக்குகளை வைத்து அவர்கள் நம்மை முற்று முழுதாக அழித்தார்கள். ஓர் அறிவிக்கப்படாத இனப்படுகொலை இந்த மண்ணில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இந்த திராவிட திருவாளர்களால். இவை எல்லாவற்றிலிருந்தும் மீள்வதற்கான ஒரே வாய்ப்பாக இந்த தேர்தல் களத்திலே நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் இதுவரை இங்கே நிகழ்கின்ற விளம்பர அரசியலை முற்றாக அப்புறப்படுத்தி சேவை அரசியலையும் மக்களுக்கான மக்களாட்சி, உண்மையான மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு உண்மையான செயல் அரசியலையும் நிகழ்த்துவதற்காக உங்களை நம்பி உங்களுக்காக உங்களோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது. இந்த வந்தவாசி சட்டமன்ற தொகுதிக்கு மின் பொறியாளர் அன்பு தம்பி கணேஷ் அவர்கள் வேட்பாளராக களம் காணுகின்றார். நாங்கள் இதுவரை இங்கே நிகழ்ந்த இந்த அரசியலை முற்றுமுழுதாக துடைத்தெறிந்து ஒரு புதியதோர் அரசியலை இந்த மண்ணிலே நிலைநிறுத்துவதற்காக களத்திலே நிற்கிறோம். நாம் தமிழர் கட்சி இந்த வளமான வந்தவாசி பகுதி மிக வளமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த எம் மக்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியால் எப்படியெல்லாம் இங்கே அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குள்ளானது, வறட்சிக்குள்ளானது. எந்த அடிப்படை வசதிகளும் இதுவரை இவர்களால் செய்து தரப்பட முடியவில்லை. ஒரு மனிதர்களுக்கு, ஒரு உயிரினங்களுக்கு தேவையான அடிப்படை ஆதாரம் குடிநீர், அது ஒரு உயிர் தேவை. அந்த ஆதார குடிநீர் உட்பட, நீர் மேலாண்மை உட்பட, ஒரு சமூகத்திற்கு, சமூக முன்னேற்றத்திற்கு தேவையான கல்வி, மருத்துவம், இது எதையுமே வழங்காத இந்த திராவிடர்களையே தொடர்ந்து நாம் ஆட்சியிலே அமர வைத்துக் கொண்டிருந்தோமே. ஏன் அவர்கள் நமது வாக்கை வாங்கி நமக்கு என்ன திருப்பி தந்தார்கள்? எதையுமே திருப்பி தரவில்லை. நம் கையிலே திருவோடு தந்தார்கள். எனவேதான் இந்த மண்ணிலே வந்தவாசி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஒரு புதியதோர் அரசியல் புரட்சியை நிகழ்த்தி எம் மக்களின் ஆதரவோடு ஒரு புதியதோர் அரசியலை இங்கே நிகழ்த்துவதற்காக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்திலே களம் காணுகின்றது. நீங்கள் விவசாயிக்கு செலுத்துகின்ற வாக்கு விவசாய பெருங்குடை மக்களை மட்டுமல்ல, தொழிலாளர் வர்க்கத்தையும் மாணவ மாணவிகளையும்
ஆண்களையும் பெண்களையும் இங்கே பாதுகாப்பே இல்லாமல், பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் அன்றாடம் அவர்கள் நாட்டிலே இந்த சாலையிலே பகல் நேரத்திலே கூட பள்ளிக்கோ கல்லூரிக்கோ செல்வதற்கோ பயந்து பயந்து செல்கின்ற ஒரு மிக கொடுமையான நிலையில இந்த ஆட்சியாளர்கள் வைத்திருக்கிறார்களே, இவை அனைத்தையும் ஒழித்து பொதுமக்களுக்காக, தமிழ் மக்களுக்கான, அனைத்து குடிமக்களுக்குமான ஒரு பாதுகாப்பான ஒரு சேவை அரசியலை இங்கே நிறுவுவதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்கிறது. வந்தவாசி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கணேஷ் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் இந்திய திருநாட்டில் இதுவரை எவரும் பேசுகிறாத ஒரு புத்தம் புதிய அரசியலை, உண்மையான அரசியலை மக்களுக்கு எடுத்து சொல்லி இதுவரை இருந்த இந்த மிக இழிவான எந்தவித அரசியல் ஆட்சி முறையும் இல்லாமல் முற்றுமுழுதாக அரசியலுக்கே ஒரு புதியதொரு வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிற எம்முயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இப்போது உங்களோடு